நவகிரகங்கள்ல புதனை பற்றி பார்க்கின்ற பொழுது புதன் ஒருத்தருக்கு தாய் மாமனுக்கு காரகன் ஆவார். புதன் நல்ல கிரக சேர்க்கை பெற்றிருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது தாய் மாமன் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் உண்டாக்கும். அதுபோல புதன் கல்வி காரகன் என்பதனால புதன் நல்ல நிலையில் இருக்கும்போது படிப்பால் நல்ல சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள், நல்ல அதிர்ஷ்டங்கள், ஒரு வளமான பலன்கள்லாம் உண்டாக்கும். ஒருத்தருக்கு பொதுவாக புதன் பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஓரையை பற்றி பார்க்கின்ற போது புதன் ஓரையில் ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபட்டால் அந்த காரியம் எளிதில் வெற்றி அடையக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஒரு கிரகம் ஆதிக்கம் செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில நேரங்கள் புதன் ஓரையாக இருக்கும். அந்த புதன் ஓரை சம்மந்தப்பட்ட காலத்தில் ஒரு வியாபார சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயோ, ஒரு புது முயற்சிகள் எடுக்கிற விஷயத்திலோ, அடுத்து பொதுவாக பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ, எந்த ஒரு நல்ல காரியத்தில் நம்ம ஈடுபடுவது இருந்தாலும் புதன் ஓரையில் ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு. பொதுவாக புதன் நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்து நல்ல நிலையில் இருந்தால் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பினை உண்டாக்கும். ஒருத்தருக்கு புதன் தான் உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு, மூட்டு வலி சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு, நியூரோ சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாகும். மஞ்சக்காமலை, தோல் வியாதி, ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் கூட புதன் ஒரு வகையில் காரகத்துவம் வைக்கிறார். வாய்ப்புண், மூக்கு, தொண்டை, காது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் புதன் தான் காரகத்துவம் வைக்கிறார். அடுத்து குறிப்பாக மனநிலை பாதிக்கிறது, ஞாபக மறதி ஏற்படுறதுக்கெல்லாம் புதன் தான் காரகத்துவம் வைக்கிறார். ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல பலமாக இருந்தால் நல்ல ஞாபக சக்தியோடு செயல்பட்டு கல்வியில் சாதிக்கிறது, பல்வேறு வகையில் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகத்திற்கு புதன் வக்கரமாக இருக்காரோ, புதன் நீச்ச நிலையில் இருக்காரோ, புதன் ஒரு பலகீனமான நிலையில் இருக்காரோ, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில தேவையற்ற தடங்கள் ஏற்படும். வக்ரம் பெற்றாலாம் கெடுதின்னு சொல்ல முடியாது. புதன் நீச்சம் பெற்றிருந்து ஒரு பாவகிரக தொடர்போடு இருக்கிறது, கேது தொடர்போடு இருக்கிறது போன்ற நிலையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஞாபக மறதி, மூட்டு வலி, ஜாயின்ட்ஸ் பெயின் போன்றவை ஏற்படுறதுலாம் கூட கொடுக்கும். தோல் வியாதி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கூட கொடுக்கறது, ஞாபக மறதி ஏற்படுறதுலாம் கூட கொடுக்கும். வயதாகி வரக்கூடிய காலங்களில் புதன் பலகீனமாக இருந்தால் ஞாபக மறதி அதிகமாக ஏற்படும்.